எல்லாருக்குமே வணக்கம் நண்பா. இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய ஒரு 46 செகண்ட் ஷார்ட்ஸ் வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு வெறும் 5 மினிட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கிச்சு. என்னப்பா கலர் கலராக இமேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க, டெக்ஸ்ட் எல்லாம் டிசைனாக இருக்குது, அதுவும் எடிட்டிங்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், நான் ஒரு ஃப்ரீ வெப்சைட் மூலயமா டெக்ஸ்ட்டை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு சில டெம்ப்ளேட்டை ஆட் பண்ண காரணத்தினால இந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு உண்டான 5 ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது பிசிலேயோ invideo அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு சைன் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை சைன் அப் பண்ணும்போது உங்கள் இமெயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தியே நீங்கள் ஈஸியாகவே ஒரே ஒரு ஸ்டெப்பில் சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் ஸ்டெப் இன்நீட் அப்படின்ற வீடியோ பிளாட்ஃபார்முக்குள்ளே போயிட்டு உங்களோட சைன் அப்பை உங்கள் மெயில் மூலியமாக சைன் அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ரெண்டாவது ஸ்டெப், இதுக்குள்ளே போகும்போது அந்தளவு கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் பேக் வந்துட்டு டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ற விஷயம் கூகுள் பேஜ்லேயே கீழே ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் டெக்ஸ்ட் டு வீடியோ டெம்ப்ளேட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக இதே வெப்சைட்டில் அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆயிடுவீங்க. ஸோ டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வரும். பட் அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட லெஃப்ட் சைடில் போர்ட்ரேட் அப்படின்ற ஒரு மோட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷார்ட்ஸ் என்ன சைஸ் ஆஃப் வீடியோவில் இருக்கோ எல்லாமே வந்துட்டுருக்கும். ஸோ போர்ட்ரேட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன டெம்ப்ளேட்ஸ் வருதோ அதை வந்து ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். எல்லாமே கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் சவுண்டும் வரும். நீங்கள் சவுண்டை மியூட் பண்ணிக்கிட்டு யூடியூப் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதில் ஃப்ரீ சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஒரு டெம்ப்ளேட், ஒரு டிசைன், ஒரு டெக்ஸ்ட்டுக்காண்டி நீங்கள் இதை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாமே கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் உங்களுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட் எடு அப்படின்ற விஷயத்தை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ப்ரிவ்யூ அப்படின்ற செக்ஷன் ஓடும். நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு ரைட் சைடில் நல்லா இருக்குது அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் கரெக்டான டெம்ப்ளேட்டாக பிக் பண்ணி எடுத்துருங்க. இப்போ முக்கியமான மூணாவது ஸ்டெப்புக்குள்ளே போக போகிறோம். டெம்ப்ளேட்டை பயன்படுத்திட்டீங்க, ஆனால் கண்டென்ட் வேணும் இல்லையா, நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ என்ன கண்டென்ட்டில் போட போகிறீங்க அப்படின்ற விஷயத்த முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியான கான்செப்டாக இருக்கணும், ஆனால் மக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்டை பிக் பண்ணுங்க கண்டென்ட்டை. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாப் 10 ஹண்டிங் பிளேசஸ் அப்படின்றத டாப்பிக்காக கொடுக்குறேன். ஸோ இங்கே நம்ம என்ன டெக்ஸ்ட்டாக எழுதுகிறோமோ அது அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ டாப் 10 பிளேசஸ் லிஸ்ட் அப்படின்றதையுமே நான் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுட்டாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட்ஸ் மேபி டாப் 10 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மற்ற கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில லைன்ஸுமே இதில் எடுத்து போடும்போது உங்களோட டெக்ஸ்ட் அப்படின்றது வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். பட் நீங்கள் டெக்ஸ்ட்டை எழுதுறீங்க அப்படின்னா டாப் 10ல் வந்து இதை வந்து மாற்ற முடியாது வேர்ட்ஸை. ஸோ நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் ஒரு சில பேராகிராஃப் லைன்ஸை வந்து கூகுளில் ஒரு சில வெப்சைட்லேருந்து எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாமல் ஒரு சில வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எக்ஸாக்டாக நீங்கள் என்ன வீடியோ விரும்புகிறீங்களோ அது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அண்ட் காப்பிரைட் கிளைமும் அந்த அளவுக்கு வராது. ஸோ ஃபுல் லிஸ்ட் அப்படின்றதில் நான் ஆட் ஸ்டோரி அப்படின்ற ஆப்ஷனில் நான் 10 ஹண்ட்ரட் பிளேஸோட நேம் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ இப்போது இந்த invideo அப்படின்ற வீடியோ பிளாட்ஃபார்ம் என்ன ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குன்னா, நான் நேம் டைப் பண்ணேன் இல்லையா, அந்த நேம் எல்லாம் கூகுளில் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி அந்த நேமுக்குரிய வீடியோவை ஆட்டோமேட்டிக்காக inNeed அப்படின்ற பிளாட்ஃபார்மே எனக்கு எடுத்துகிட்டு அந்த வீடியோவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அதுக்கு தகுந்த மாதிரி நேமையுமே செட் பண்ணி நான் சூஸ் பண்ண டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ எனக்கு மேக் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து உள்ளே போட்டதுக்கு அப்புறமா
உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆகிட்டு ஒரு கண்டென்ட்டுமே சின்ன சின்ன கிளிப் மாதிரி வந்திருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை மட்டும் பார்த்துருங்க. கரெக்டாக இருக்குது அப்படின்னா ரைட் சைடுக்கு டாப் கார்னரில் டவுன்லோட் அண்ட் ஷேர் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரே ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கக்கூடிய மாதிரி 1 by 1 10 பிளேசஸ் போட்டிருக்கேன்னா எனக்கு அந்த 10 பிளேசஸோட ஃபோட்டோஸுமே போட்டிருப்பாங்க. பட் இது எக்ஸாக்டாக 100% கரெக்டாக இருக்குமா ஃபோட்டோன்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அந்த 10 ஃபோட்டோஸுமே கரெக்டாக இருக்குது, நான் சூஸ் பண்ண கண்டென்ட் இதுதான் அப்படின்ற விஷயத்தை முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரிவ்யூ அப்படின்றத கிளிக் பண்ணி இந்த வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குது அப்படின்ற விஷயத்தையுமே பார்த்துருங்க. 1 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும், அதாவது 60 செகண்டுக்குள்ளே இருந்தால் தான் அது ஷார்ட்ஸ் வீடியோ ஃபார்மேட்டுமே போர்ட்ரேட்டில் இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்த்துக்கிட்டு ஓகே இந்த வீடியோ பெட்டராக இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ரைட் சைட் டாப் கார்னரில் டவுன்லோட் அண்ட் ஷேர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது எந்த குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படின்ற விஷயம் காமிப்பாங்க. ஸோ 4வது ஸ்டெப்பில் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ட்டை உள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா இமேஜும் கரெக்டாக இருக்கா அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ கடைசியாக 5வது ஸ்டெப்பை பொறுத்தளவுக்கு உங்களோட வீடியோ அப்படின்றது எக்ஸ்போர்ட் ஆகிட்டு திரும்பவும் இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்தளவுக்கு கொஞ்சமாக லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து நிற்கும். அந்த பேஜில் டாப் 10 100 பிளேசஸ் நீங்கள் மேக் பண்ண கண்டென்ட் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கும்போது எத்தனை % ரெண்டர் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தையுமே பார்த்துக்கலாம். ரெண்டர் ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களால் அந்த பர்டிகுலர் வீடியோவை டவுன்லோட் பண்ண முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வேறு ஏதாவது வெப்சைட்டில் போயிட்டு ஒரு பெரிய கண்டென்ட் பேராகிராஃபாக இருக்குது அதை காப்பி பண்ணி நான் வீடியோவை மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில் இதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில உங்களோட ஓன் வேர்ட்ஸை போட்டு அந்த கண்டென்ட்டை கொஞ்சமாக ரீமாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை மேக் பண்ணால் காப்பிரைட் கிளைம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்படின்றதுனால ஓன் கண்டென்ட்டே போக ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல டாப் 10 அப்படின்ற வீடியோஸ் எனக்கு வந்துருச்சு. டவுன்லோட் ஆப்ஷனுமே காமிக்குது இல்லையா, டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய லேப்டாப்லேயோ பிசிலேயோ ஜஸ்ட் ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க. நான் வந்து மொபைலில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஆக்சுவலாக வரலை, லேப்டாப்பில் தான் லாகின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. ஸோ அதனால் நான் லேப்டாப்பில் வந்து லாகின் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்காண்டி மேக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் மொபைல் வேணாம், உங்களோட லேப்டாப் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி பெட்டராக இருக்கும், ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்ற விஷயத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 ஸ்டெப் மூலயமா எப்படி ஒரு ஃப்ரீ வீடியோவை க்ரியேட் பண்ணுறது ஃபார் ஷார்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பல கண்டென்ட் யூடியூப்பை பொறுத்தளவுக்கு இருக்கு. நீங்கள் ஒன்றா சர்ச் பண்ணி பெட்டரான கண்டென்ட் போடும்போது தான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அதிகமாக வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.